இயேசுவின் பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து செய்தி. உண்மையில் முழு பைபிளும் பரலோகத்தில் இருந்து வந்த ஒரு செய்தியாகும். இது நம் போதனைக்காக நமது பரலோக தகப்பனால் அழைக்கப்பட்டது என்ற போதிலும், கடவுளுக்கு அருகில் அவருக்கு முன்பாக நிற்கும் ஒரு தேவ தூதனால் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பு 2 விசேஷ செய்திகள் வழங்கப்பட்டன. அவருடைய பெயர் கபிரியேல் அதிதூதர். பூமிக்கு அவர் வருகை தந்த இந்த 2 முக்கிய சந்தர்ப்பங்களின் சூழ்நிலைகளை நாம் இந்த வீடியோ மூலியமாக அறியலாம். அந்த வருடம் போசா 3. எருசலேமுக்கு ஒருவேளை சமீபத்தில் உள்ள யூதேயா மலைகளில் சகேரியா என்ற பெயருடைய ஆசாரியன் வாழ்ந்து வருகிறார். அவரும் அவருடைய மனைவி எலிசபெத்தும் வயது சென்றவர்களாய் இருக்கின்றனர். அவர்களுக்கோ பிள்ளைகள் இல்லை. எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியத்தின் தன் முறையை சகேரியா செய்து கொண்டிருக்கிறார். திடீரென கபிரியேல் தூபப்பீடத்தின் வலப்பக்கத்திலே தோன்றுகிறார். சகேரியா அதிக பயம் அடைகிறார். ஆனால் கபிரியேல் அவருடைய பயங்களை அமைதிப்படுத்தி, சகேரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று நீ பெயரிடுவாயாக என்று சொல்கிறார். அவன் ஏகோவாவுக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான் என்றும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துவான் என்றும் கபிரியேல் தொடர்ந்து அறிவிக்கிறார். எனினும் சகேரியாவினால் அதை நம்ப முடியவில்லை. அவருக்கும் எலிசபெத்துக்கும் அவர்களிலிருக்கும் வயதில் ஒரு பிள்ளையை பெறுவது என்பது நடக்க முடியாதது. ஆகையால் கபிரியேல் அவரிடம் சொல்கிறார், நீ விசுவாதப்படியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்று சொல்கிறார். இதற்கிடையில் ஆலயத்தில் சகேரியா ஏன் இவ்வளவு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்கிறார் என்று வெளியே இருக்கும் ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர் இறுதியில் வெளியே வந்தபோது அவரால் பேச முடியவில்லை. அவர்கள் கைய முடியவில்லை. தன் கையினால் சைகை மட்டுமே செய்ய முடிகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை அவர் கண்டிருக்கிறார் என்று அவர்கள் உணர்கின்றார்கள். சகேரியா தன் ஆலய ஊழிய காலப்பகுதி முடிந்த பிறகு தன் வீட்டுக்கு திரும்புகிறார். அதற்கு பிறகு விரைவில் அது உண்மையாகவே நிகழ்கிறது. எலிசபெத்து கர்ப்பவதியாகிறாள். குழந்தை பிறக்கும் வரை காத்திருக்கையில் எலிசபெத்து ஜனங்களிடமிருந்து பிரிந்து 5 மாதங்கள் வீட்டிலேயே தங்குகிறாள். பின்னர் கபிரியேல் மறுபடியும் தோன்றுகிறார். அவர் யாரிடம் பேசுகிறார்? நாசரேத்து பட்டணத்தில் இருந்து வந்த மரியாள் என்னும் பெயருடைய திருமணமாகாத இளம் பெண்ணிடம் இச்சமயம் என்ன செய்தியை அவர் வழங்கியிருக்கிறார்? கவனியுங்கள். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவளாய் இருக்கிறாள் என்றும் கபிரியேல் மரியாளிடம் சொல்கிறார், இதோ நீ கர்ப்பவாதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கபிரியேல் கூடுதலாக சொல்கிறார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரையும் என்றென்றும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இருக்காது. இந்த 2 செய்திகள் வழங்குவதை கபிரியேல் சிலக்கியமாக உணர்கிறார் என்பதில் நாம் நிச்சயமாயிருக்கலாம். யோவானையும் இயேசுவையும் பற்றி நாம் அதிகமாக வாசிக்கையில் பரலோகத்தில் இருந்து வந்த இந்த செய்திகள் ஏன் அவ்வளவு முக்கியமானவை என்பதை நாம் அதிக தெளிவாக காண்போம். ஆமேன்.